உண்மையை நேராக சொல்லக்கூடிய தைரியம் தனுசு ராசி அன்பர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச மாட்டீங்க. மனசில் என்ன இருக்கோ அது அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடிய நேர்மையான குணம் கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். நீங்கள் எப்பொழுதுமே பாருங்கள், புதிய பாதியை கற்றுக்கிறதுல ஆர்வமாக இருப்பீங்க. உங்கள் மனவளம் அப்படிங்கிறது எந்த ஒரு சூழல்லையுமே தளராமல் இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனை வரட்டும், அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாமல் பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் விரைவில் எடுப்பீங்க. தனுசு ராசிக்காரங்க சுதந்திரத்தை உயிராக நேசிக்கிறவங்க. உங்களுக்கு கட்டுப்பாடு அப்படிங்கிறத பிடிக்காது. யாரோட கட்டுப்பாட்டிலையும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஒழுக்கம் நிறைஞ்ச நபர்கள். உங்களோட வாழ்க்கையை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு சிறந்த ஒரு போராளிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லையை உடைச்சி உயர நோக்கக்கூடிய வீரம், அதுதாங்க தனுசு ராசிக்கு சரியாக பொருளும். தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு தனி ஸ்டைல் தான். உங்களோட வாழ்க்கை ஒரு பயணமாக இருக்கும். உங்கள் மனசு ஒரு திறந்த வானமாக இருக்கும். இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு தனுசு ராசி அன்பர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநில சூழல் என்ன மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தும் போது அந்த சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும். ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே ஒரு சில மாற்றத்தை 12 ராசிக்கும் கொடுக்கும். இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழலை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறோம். விரிவாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையும். தனுசு ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு அதை சாகசமாக மாற்றக்கூடிய தன்மை கொண்டவங்க. சுதந்திரம், தைரியம், உண்மை, இந்த மூணுமே உங்களோட உயிரில் கலந்துருக்கும். தோல்வியில் கூட நம்பிக்கையை இழக்காமல் வெல்லணும் அப்படிங்கிற துணிச்சல் கொண்டவங்க. உங்கள் கதை சாதாரணமாக இருக்காது. ஒரு பேராசிரியம் கொண்டதாக தான் கண்டிப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற என்ன பண்ணலாம், இந்த வாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழலால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க. அதாவது இந்த வாரம் நீங்கள் நினச்ச காரியம் அது போலவே நடக்குமா, இல்லை உங்களுக்கு இன்னும் பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையுமே வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இறை வழிபாடை பற்றி பார்க்கலாம். அது என்னென்னா, தனுசு ராசிக்காரங்க எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் அதுக்கான பலன் விரைவாக கிடைக்கல. மற்றவங்களுக்கு நல்லது பண்ண போனால் கூட அதில் பிரச்சனை அப்படிங்கிறது தான் எனக்கு வருது, ஏன் இந்த ஒரு சூழல் அப்படின்னு நிறைய நேரத்தில் பாருங்கள் குழம்பி நின்றுருப்பீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது சொல்ல போய் அது அவங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்கோம். உங்களோட வாழ்க்கையில் ஒரு முடிவு பண்ணி ஒரு விஷயத்தை செய்யும் போது பாருங்கள் அது பின்னடைவு ஏற்படுத்திருக்கும், மன சஞ்சலத்தை கொடுக்கும். ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்யணும். எப்போ எப்படி அப்படின்னு பார்த்தா, வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு சிறப்பு. எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தா, வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு நவகிரக சன்னதி இருந்தாலும் சரி, அங்கே போய் குரு பகவானுக்கு இந்த வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா பூ, அது எந்த பூவாக இருந்தாலும் சரி, அது மல்லிகைப்பூ ரொம்ப உகந்தது, வெள்ளை நிற மலர்களை கொண்டு நீங்கள் குரு பகவான் வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது இந்த சுண்டல் இருக்கு இல்லையா, அது சுண்டல் இல்லைன்னா மொச்சை பயிறு, அது நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செஞ்சுட்டு உங்களோட பிரார்த்தனையை மனமாற வேண்டிக்கிட்டு வாங்க. விரைவில் அந்த பிரார்த்தனை நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள், தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். அதே போல் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்கள் தினந்தோறும் உங்கள் வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இப்போ சொன்ன குரு பகவான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் வரும். சிறப்பான உயர்வு நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. குரு பகவானோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு இந்த ஒரு வழிபாட்டால் நீங்கள் பெற முடியுங்க. இது சாத்தியமான ஒரு விஷயந்தான். அதே போல் நீங்கள் இப்போ உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார நினச்சிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயரையுமே சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே வளம் நிறைந்த நாட்களாக வர உங்களுக்காக உங்கள் இஷ்ட தெய்வத்திடம் நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு வழி இருக்குது. அது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் ஜாதக அமைப்பு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது. சில இடத்துல உங்களோட வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டமாக இருக்கிறது போல் இருந்தாலும் சில இடத்துல உங்களுக்கு வேலை விஷயத்தில் உழைப்பு அதிகரித்து காணப்பட போகுது. உத்தியோக ரீதியாக பாருங்கள், உங்களோட சிறப்பான செயலால் நல்ல ஒரு சம்பள உயர்வையுமே பெறுவீங்க.
அதே போல் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒரு காரியம் இப்போ நல்லபடியாக நடந்து முடியும். மனம் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் சம்பவம் நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் இது ரெண்டுமே பெருகி உங்களோட வங்கி இருப்பு உயரக்கூடிய வகையில் நன்மை உருவாகுது. புதிய முயற்சிகளில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பி இறங்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கி நல்ல ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே வந்து சேரும். பிள்ளைங்களால் மகிழ்ச்சி வரும். அலுவலகத்தில் உங்களோட வேலை திறமை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் சிறப்பான வேலையால் பாருங்கள் பதவி உயர்வையோ அதேபோல் ஊதிய உயர்வையோ நீங்கள் உங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட சிபாரிசுக்கு உள்ளாகுவீங்க. வியாபாரத்தில் விற்பனை கூடி லாபம் வருது. புதிய முயற்சிகள் திட்டங்கள் போடுவதற்கு இது ஒரு சரியான காலகட்டம். திட்டம் போட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நன்மையை பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது. பிள்ளைங்களால் பெருமையும் மகிழ்ச்சியும் வருது. பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க நீங்கள் அக்கறையாக பிறப்பீங்க பாருங்கள். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. புதிய முதலீடுகளில் தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் நீங்கள் இறங்கலாம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி மட்டும் கொஞ்சம் உயர்வு தாழ்வு கலந்த பலனை தருது. குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாமனார் வீட்டிலிருந்து பொருளாதார உதவி உங்களுக்கு கிடைக்கும். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா எல்லாமே நல்லா நடக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் வியாபார விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். புதிய நண்பர்கள் விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக செயல்படணும். புதிய முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும். கவனமாக செயல்பட்டால் அதுலேயுமே நீங்கள் நன்மையை பெறலாம். இந்த வாரம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தொழில், உங்கள் உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டிய சூழல். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்பட்டால் நல்லது. பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே பொறுமையாக நிதானமாக பிளான் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக நன்மை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் சார்ந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் நல்லதாக இருக்குங்க. ராசி அதிபதி குருவும் அதுக்கப்புறம் 6-11க்கும் சுக்கிரன் சப்தம ஸ்தானத்தில் இணைஞ்சு ராசியை பார்க்குறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சூழல் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான ஒரு உயர்வை தரக்கூடிய காலகட்டம். இப்போ நீங்கள் வேலைக்கு புதுசாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும். பழைய வம்பு வழக்கு இந்த விசாரணை இப்போ கொஞ்சம் மீண்டும் தலை தூக்கும். திரைப்பட கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீங்க. சகோதரிகிட்ட இணக்கமற்ற சூழ்நிலை வரலாம், கவனமாக இருங்க. அதே போல் உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் தொடர்பான சின்ன சின்ன உடல் உபாதை ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பொருளாதார பற்றாக்குறையை சமன் செய்யணும் அப்படின்னு கடன் வாங்க வேண்டிய நிலை வரலாம். கடன் பிரச்சனைகளில் சிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் நல்லா போகக்கூடிய காலகட்டங்கிறதுனால முழு மனதாக கவனமாக செயல்பட்டால் கடன் வாங்காமல் தவிர்க்கலாம். வட்டி தொழில், இந்த ரியல் எஸ்டேட், ஏஜென்சி தொழிலில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு பண பரிவர்த்தனையில் தாமதம் வரும். கவனமாக செயல்படணும். அடுத்தவங்களுக்காக கடன் வாங்குறது, அடுத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடனை கொடுக்கும்போதும் திரும்பி வராத போகக்கூடிய சூழல் வரலாங்க. பண விஷயத்தில் பிரச்சனை ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். திருமண முயற்சி வேணால் இப்போ நிறைவேறும். ரொம்ப நாளாக தடைபட்டிருந்த திருமணம் இப்போ நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல வரணும் இப்போ தேடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. மாணவர்கள் போட்டி பந்தயத்தில் பங்கு பெறும் பொழுது அமோகமான வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய நபர்களுக்கு அன்னதானம் செய்கிறது நல்லது. இந்த வாரம் கிரக சூழல் அப்படிங்கிறது சிறப்பான வகையில் தான் இருக்குது. எல்லா வகையிலுமே நல்லா தான் இருக்குது. இந்த அமைப்புகளை எப்படி நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட நிலைமை. தனுசு ராசியில் இந்த மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு கிரக நிலைகள் சாத்தியமாக இருக்கிறதுனால எண்ணிய காரியம் ஈடேறும். காரிய அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சந்திரனோட சஞ்சாரம் எதிர்பாராத சந்திப்பு கொடுக்கும். தெய்வ நம்பிக்கை வரும், தன்னம்பிக்கை உயரும். எப்படிப்பட்ட சிக்கலையுமே இப்போ எளிமையாக தீர்த்துருவீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுனால நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உயரும். அவசரப்படாமல் எதையுமே பொறுமையாக நிதானமாக செய்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் வரும். கை நழுவி போன ஆர்டர் கூட உங்கள் திறமையான செயலால் மீண்டும் கை வந்து சேரும். முயற்சிகள் சாதகமான பலனை தருது. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுமே கட்டளையிடும் பதவிகள் கிடைக்கப்பெற்று நன்மைகளை பெறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகுது. கணவன் மனைவிக்கிடையே சுமூக உறவும் வருது. உறவினர்கள், நண்பர்கள் உங்களோட ஆலோசனையை கேட்டு சில காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அதனால் நல்ல பலன்களையும் பெறுவீங்க.
பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு சிக்கலான பிரச்சனைகளுமே எளிமையாக தீர்க்கக்கூடிய வல்லமை அதிகரிக்குது. எதிர்பாராத சந்திப்பு வரலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் வரும். சக மாணவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நல்ல ஒரு மதிப்பையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறுவீங்க. இந்த மூலம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடித்து நல்ல பெயர் நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்புக்கு வரப்போகிறீங்க. அதே நேரத்தில் கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். மாணவர்கள் கவனத்தை சிதற விடாமல் படிக்கும் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நல்லா பாடத்தை கவனித்து படிக்கணும். சக மாணவர்கள்கிட்டையுமே அனுசரித்து போகிறது நல்லது. இந்த பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் மன அமைதி வரும். எந்த ஒரு விஷயத்துலையுமே நல்ல பலன் கிடைக்கும். திட்டமிட்டு செயல்படணும். உறுதியான முடிவு கண்டிப்பாக உயர்வு தரும். உங்களுடைய வாக்கு வன்மையால் பாருங்கள், காரிய வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத சில திடீர் செலவு வரும். அடுத்தவங்க சொல்கிறத தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடிய சூழலும் வரும். அதனால் என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்க அப்படின்னு தெளிவாக எந்த ஒரு சொல்லியும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்க பாருங்கள். எடுத்துமோ கவுத்துமோன்னு பேசிட்டு சிக்கலை உண்டாக்கிறாதீங்க. ஏன்னா கவனம் முன்னெச்சரிக்கை எல்லா விஷயத்துக்குமே தேவைப்படக்கூடிய காலகட்டம். எல்லா வகையிலுமே நன்மை இருந்தாலும் நீங்கள் உழைக்கும் அளவுக்கு உயர்வை கண்டிப்பாக பெறலாம் கவனமாக செயல்பட்டால். உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் கடவுள் பக்தி அதிகரிக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சொத்து வாங்கிறது இதில் கவனம் செலுத்தினா நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி நீங்குது. கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளே வருது. சரக்குகளை வாடிக்கையாளர்கள் அனுப்பும்போது கவனமாக அனுப்புங்க. இந்த வாரம் வரக்கூடிய நன்மை அதிகரிக்கும். தீமைகள் விலகும். நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. அதுவும் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வருவதால் பண வரத்து அதிகரிக்கும். காரிய தடைகள் உங்களை விட்டு விலகும். தொழிலில் சிறப்பான உயர்வை நீங்கள் பெறுவீங்க. எல்லா வகையிலுமே ஒரு நன்மை நல்ல ஒரு உயர்வு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு தான் எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தும். வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு 7 நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. முன்ன சொன்னோம் இல்லையா, இந்த வெள்ளை நிற மலர்கள் சாற்றி பச்சை பயிறு மொச்சை சுண்டல் இந்த மாதிரி பயிர் வகைகளை நெய்வேதியமாக வச்சு வழிபடுவது இன்னுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தும். தடைகள் நீங்கி தொழில் வளம் சிறக்கும்.